ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, ஆன்லைன் வழி கல்விக்கென தமிழக அரசால் ஒரு புதிய இணையதளம் தொடங்கப்பட்டிருக்கு. அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ தமிழக அரசு நேற்று பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் கல்வியை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புதிய இணையதளம் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த வெப்சைட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ஆவது வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ஒவ்வொரு பாடத்திற்கு ஒரு 5 நிமிஷம் வீடியோ அப்படிங்கிற மாதிரி சிம்பிளான ஒரு வீடியோஸில் ஒரு புதிய இணையதளம் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, 1லேருந்து 12ஆவது வகுப்பு வரை தமிழ் மற்றும் ஆங்கில வழி கல்விக்காக ஒரு புதிய இணையதளம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் என்னென்ன இருக்குது, இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். elearn.tnschoolsgovernment.in இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேஜில் கிளிக் ஹியர் ஃபார் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ், நீங்கள் எந்த கிளாஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போது 8th ஸ்டாண்டர்ட் நான் சூஸ் பண்ணுறேன். இதில் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுடைய சப்ஜெக்ட் என்ன, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சோசியல் சயின்ஸுங்கிற மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட அந்த 8th ஸ்டாண்டர்டோட அந்த மேக்ஸ் இப்போ நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு பாட வாரியலான ஒவ்வொரு தலைப்புகள் இருக்கும். ஸோ இந்த தலைப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா அதோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கும். ஸோ நீங்கள் அதை நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். விடையை கண்டுபிடிக்கலாமா? இதன் ஒவ்வொரு சமன்பாட்டையும் கூர்ந்து கவனியுங்கள். எளிதில் விடை கிடைக்க முதலில் எளிய சமன்பாட்டை கொண்டு துவங்கலாம். முதல் சமன்பாட்டில் 6 ஆப்பிள்களின் விலை 30 என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப ஒரு ஆப்பிளின் விலை 5. இப்பொழுது ஆப்பிளும் மற்றொரு மாறியும் உள்ள சமன்பாடான 2ஆம் சமன்பாட்டை எடுத்துக்கொள்வோம். 2 ஆரஞ்சு மற்றும் 2 ஆப்பிள்களின் மொத்த விலை 20. நமக்கு ஒரு ஆப்பிளின் விலை 5 என்பது தெரியும் தானே? எனவே ஆப்பிளின் மதிப்பை பிரதியிட்டு சமன்பாட்டினை தீர்க்க ஒரு ஆரஞ்சின் விலை 5 என்று கிடைத்துள்ளது. இப்ப 3ஆவது சமன்பாட்டை எடுத்துக்கொள்வோம். 4 ஐஸ்கிரீம் மற்றும் ஒரு ஆரஞ்சின் விலை 13. ஆம், ஆரஞ்சின் மதிப்பு பிரதியீட்டுக்கான நமக்கு கிடைக்கும் ஒரு ஐஸ்கிரீமின் விலை. ஒரு ஐஸ்கிரீமின் விலை 2. இப்ப கடைசி சமன்பாட்டை எடுத்துக்கொள்வோம். ஆப்பிள், ஆரஞ்சு மற்றும் ஐஸ்கிரீமின் விலையை பிரதியிட்டு காணலாம். கவனம்! ஒரு சமன்பாட்டில் பெருக்கல் செயல்பாட்டை செய்த பின்னர் தான் கூட்டல் செயல்பாட்டை செய்ய வேண்டும். முதலில் பெருக்கல், அதன் பின்னரே கூட்டல். பெருக்குவதன் மூலம் கிடைக்கும் விடை 15. நன்று. நல்ல முயற்சி. ஸோ இந்த மாதிரி ஈஸியான ஒரு சின்ன சின்ன வீடியோவாக அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத நீங்கள் இதை மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்டை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வரும் காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கல்வி கண்டிப்பாக ஒரு முக்கியத்துவம் பெறும். ஸோ அதற்காக தொடங்கப்பட்ட பிரத்யேகமான வெப்சைட் தான் இது. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள்.